சுவையான கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 10 கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். நாங்கள் 4 பேருன்றோம். 4 பேருக்கு 4 தக்காளி, தேவையான அளவு வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஒரு சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறணும். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கணும்ல, அதுக்காண்டி கொஞ்சம் கடல் நம்பர் போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சதுமேவும் இந்த நறுக்கி வச்சுக்கல தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை சேர்த்துடணும். சேர்த்து நல்லா வதங்குறதுக்கு அளவு கிண்டி விட்டுக்கணும். இது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ சீக்கிரம் வதங்கிடும். மீன் குழம்புல கொஞ்சம் போராட்டி சாப்பிட அந்த சைடு பாருங்க. இந்த பக்கம் உளுந்தம்பொடி செய்யறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த டைம் வீடியோ போடுறேன். இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கையிலே கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதங்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கணும். கொஞ்சம் வதங்குற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் பாருங்க. கொஞ்சம் 5 நிமிஷம் இது வந்து வதங்கிருச்சு. இதுல ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த கத்திரிக்காய் மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இதை பாருங்க, கத்திரிக்காய் மூங்குற அளவு தண்ணி ஊற்றிருக்கேன்னா இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். பாருங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த மசாலா வந்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா இந்த மசாலா நல்லா கடைஞ்சி விட்டுக்கணும். சுவையான கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இந்த கத்திரிக்காய் கடையில் வச்சு இட்லி பொடி வச்சு எங்கள் வீட்டுக்காரர் கொடுக்குறேன். அவர் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுவார். நான் மதியமா இன்னைக்கு தோசை கத்திரிக்காய் கடையில மாதம் தோசை.